சிரிச்சி சிரிச்சி வந்தா ஜீனா தானா டோய் சிரிக்கி சிரிக்கி மக தானா போனா டோய் பிடிக்கு மட்டும் தேனா போனா டோய் விடிஞ்ச பின்னே கணா போனா டோய் சிரிச்சி சிரிச்சி வந்தா ஜீனா தானா டோய் சிரிக்கி சிரிக்கி மக தானா போனா டோய் சிரிச்சி சிரிச்சி வந்தா ஜீனா தானா டோய் சிரிக்கி சிரிக்கி மக தானா போனா டோய் தாலாட்டு பாடும் தாயின் அன்பும் தந்தை அன்பின் பின்னே தகப்பனின் கண்ணீரை கண்டோர் இல்லை தந்தை சொல்மிக்க மந்திரம் இல்லை. வணக்கம். பிறந்த நாளை நான் இன்னைக்கு உங்களுக்கு வந்து இன்றைக்கி உங்களோட பர்த்டேன்னு சொல்லி உங்களுக்கு சர்ப்ரைஸாக கிஃப்ட் எல்லாம் அனுப்பி எங்களோட டோமஞ்சேரியை சொல்லியிருக்கணும். சரியா? கண்டுபிடிச்சிட்டிங்களோ? கிஃப்ட் வளர்ந்து வந்துட்டு பார்த்த உடனே கண்டுபிடிச்சிட்டிங்க போல. யாரு சொல்லுங்க. என்ன கண் கலங்குறீங்கள்? சொல்லவே இல்லை இன்னும். சரி 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 யாரு பேர் சொல்லிட்டு அப்பா எமோஷனல் ஆகிட்டார். ஓகே சரி சரி கொஞ்சம் சில் ஆகிட்டு கரெக்டுமா? தண்ணி குடிக்க போறீங்களா? இல்லை சரி சொல்லுங்க. இப்போ சொல்லுங்க. மகனா? யார் மகன்? பேர் சொல்லுங்க. ஆ விலக்ஷனா? எத்தனை பிள்ளைகள் உங்களுக்கு? 3 பேரும். எத்தனை ஆம்பளை பிள்ளைகள்? எத்தனை பொம்பளை? ஒரு ஆம்பளை பிள்ளையா? மகன் அனுப்பலையே. எங்கே நிற்கிறார் மகன்? பிரான்ஸில் நிற்கிறார். அப்பா சாக்லேட்டையே பார்க்குறேன். சாக்லேட் நல்லா விருப்பமும் குறைவு. மகன் பிரான்ஸில் நிற்கிறாரா? எங்களுக்கு ஃபாரின்லேருந்து இந்த சர்ப்ரைஸ் வேற இல்லை, உள்ளூர்லேருந்து தான் வந்திருக்கு. உள்ளூர்லேருந்து தான் உங்களுக்கு கிஃப்ட் எல்லாம் கொடுக்க சொல்லியிருக்கணும். 3 பிள்ளைகள்னு சொல்கிறீங்க, மகனை மட்டும் சொல்ல. பிள்ளை மற்ற 2 பேரும் கோவிக்க போயினவே. கோவிக்க மாட்டேனவா? வச்சிருக்கிறீங்களா? ஆனால் உங்களுக்கும் எங்களோட சிஸ்டர் சர்ப்ரைஸ்லேருந்தும் கேக் கொடுக்க சொல்லியிருக்கணும். சரி கேக் வாங்கியாச்சு. சரி இப்போ சொல்லுவோம்மா யார் தந்துருப்பினு சொல்லுவோம். மகன் தான். மகன் மட்டும் தரையில, நீங்கள் வேறு யாரும் என்ன கேஸ் பண்ணலாம். உங்களுக்கு தங்கச்சி மச்சாள் அத்தை அப்படி ஒரு தெரியும் இல்லையா? ஃபாரின்ல சரி இங்கே சரி. ஓ அவையாயும் இருக்கலாம் தானே? நம்பிக்கை இல்லையா? ஏன் அவ சொல்ல மாட்டேன். இப்போ அவ சொல்ல போயினும் என்ன நான் இவ்வளோ கிஃப்ட் அனுப்பியிருக்கிறேன் என்ன சொல்லாமல் நம்பிக்கை இல்லைன்னு சொல்கிறாரு. மகனை சொல்கிறாரு. செய்ய மாட்டேனுமா? அவையா இருந்தா என்ன செய்வீங்க? அவைகள் உங்களோட சகோதரங்கள் தான் செய்திருக்கணுமா? இருந்தா கவலைப்படுவீனமே இல்லை. அவைய கவலைப்பட மாட்டேங்க சொல்றீங்க, ஷோரா சொல்றீங்க. ஆனால் உங்களோட மகன் என்ன பேர் சொன்னீங்க? டிலக்ஷன். அவர் தரையிலையே. அவர் தரையில்லை. நீங்கள் சரியாக கெஸ் பண்ணி சொல்லணும். இப்போ சொன்னாதான் உங்களுக்கு மிச்ச கிஃப்ட் எல்லாம் நாங்கள் தருவோம். அவைகளால் வந்திருக்குமா? எங்களுக்கு வந்து உள்ளூர்லேருந்து தான் கதைச்சிருக்கணும். ஆனால் உள்ளூர்லேருந்து தான் சர்ப்ரைஸ் பண்ண சொன்னவையா? ஓ இருக்கணும். அப்போ அவைகிட்ட சொல்லி செஞ்சிருப்பாருன்னு சொல்கிறீங்களோ?
ஆனால் கதை கேட்க சொல்லி இப்போ ஃபாரின்ல இருந்து சொல்லினோம்னு சொல்லி சொன்னால் ஃபாரின்ல இப்படி இருக்கிறார் ஒரு ஆள் அப்பாவுக்கு செய்யணும் ரெண்டு சொல்லியே சேர்த்து வச்சு கதைப்பினோம் அப்படி சொல்லல இங்கே ஆக்கெல்லாம் உங்களுக்கு சர்ப்ரைஸ் பண்ண சொல்லியே சொல்லியிருக்கேன் இங்கே தான் நோ இங்கே இருக்கிற ஆள் தான் சர்ப்ரைஸ் பண்ணுது விளங்கலையா கிஃப்ட்டு கொடுத்து கிஃப்ட் ஒன்று எடுப்போம்மா சாக்லேட் உங்களுக்கு பிடிக்குமா பிடிக்குமா நல்லா டாம் டாம் ஒரு ചോക്ലേറ്റ് ബാസ്ക്കറ്റ് ഉണ്ട് உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் சாக்லேட்னு சொல்லியிருக்கீங்க அப்போ நீங்கள் எங்கே எடுங்க பாப்பா சாக்லேட் அப்போ நீங்கள் சொல்லலையேண்டே எங்களோட டாம் உங்களுக்கு தரதில்லை என்ன செய்வோம் என்ன செய்வேன் சரி சரி இந்த தடவை மன்னிச்சு கொடுங்க அடுத்த தடவை இவர் சரியா சொல்லாடி நாங்க மற்ற சாக்லேட்ஸை கொண்டு போவோம் சரியா இந்த தடவை கொடுங்க பாவமா இருக்கு பரவாயில்ல சரி ஓகே சாக்லேட் சரியா சரி இப்போ எங்களுக்கு நீங்க இந்த முறை சொல்லணும் சரியா இன்னும் ஒரு கிஃப்ட் பாப்போமா இல்லை பார்க்குறீங்களே நீங்கள் இனி யாருன்னு சொல்லணும் கரெக்டாக இனி சொன்னால் தான் உங்களுக்கு என்ன கிஃப்ட் இல்லாட்டி அதை சொன்னவே உங்களை சரியாக சொல்லலையேண்டா அப்புறம் ஏன் கிஃப்ட்டுகளை கொடுப்பான் வாங்கிட்டு வாங்கன்னு சொல்லிடுங்க மகன் இல்லை நீங்கள் அவரை மட்டுமே சொல்லி கொண்டிருக்கிறீங்க இப்போ அவர் நினைப்பார் என்ன நான் கொடுக்கல என்ன சொல்லி கொண்டிருக்கிறாரு தந்தாக்களை சொல்லலையேண்டு சட்டியா கவலைப்பட போயினோம் தந்தவே சட்டியா கவலைப்பட போயினோம் என்ன உங்களுக்கு 2 பொம்பளை பிள்ளைகள் இருக்கணுமில்ல அவ செஞ்சிருக்க மாட்டேங்குமா என்ன அப்பாவில் அவைக்கு பாசம் இல்லையா இல்ல சர்ப்ரைஸ் பண்றதா சொல்ல மாட்டேங்க பாருங்க மறு பண்ணிட்டோமா 2 பேரும் அப்போ உங்களோட மருமகன் இருக்கலாம் உங்களோட மருமகனா இருக்கலாம் அவ எல்லாமே என்ன செய்ய போயினோம் மருமகன் தம்பியா தான் நாங்கள் எல்லாத்தையும் இப்போ உங்களுக்கு ஃபோட்டோக்கு போஸ்க்கு தந்துட்டு நாங்கள் திரும்ப வாங்கிட்டு போகிறோம் சரி ஏன்னா நீங்கள் பிள்ளையா தான் சொல்லி கொண்டே இருக்கிறீங்க எந்த தங்கச்சியை சொல்கிறீங்க ஓ ஓ ஓ அவ கதைக்கிறவாண்டா ஏன் செய்ய மாட்டான்னு நினைக்கிறீங்களா அவ சில நேரம் பர்த்டே என்று தம்பிக்கு எவன் செய்ய வேணும் என்று நினைச்சிருக்கலாம் தானே நான் உங்களுக்கு சொல்லல அவா தான் அனுப்புகிறேன் நீங்கள் கண்டுபிடிச்சிருவீங்களா அவா தான் தந்தவாண்டு நான் அவாவை சொல்லல கிஃப்ட் இன்னும் ஒரு கிஃப்ட் ஒன்று பாப்பம்மா என்ன கிஃப்ட் இருக்குண்டு என்னென்ன மணிக்கூட தான் இருக்குமென்று கரெக்டாக சொல்கிறீங்க நீங்கள் உடைக்க முதலே உங்கள்கிட்டயா நிறைய கோல்டு வாட்ச் இருக்கா அப்போ வந்து செயின் வாட்சில் வந்து சில்வரில் வேண்டி கொடுக்க சொல்லி எல்லாம் சொல்லியிருக்கீங்க அப்போ நீங்கள் கரெக்டாக சொல்லாடி அவ்வளோ கவலைப்படுவீங்க அது என்ன உங்கள்கிட்ட இருக்கணும் மகனுக்கு மட்டும்தான் தெரியுமா மகனை வாங்கிட்டாரு உங்களுக்கு வாட்ச் என்ன உங்களோட வாய்ப்புக்கு தெரியாதோ உங்களோட பிள்ளைகளுக்கு தெரியாதோ மகனுக்கு மட்டும்தான் தெரியுமாட்டா ஒரே ஒரு ஆம்பளை பிள்ளைகள் நல்ல செல்லம் என்ன விருப்பம் உங்களுக்கு கூட அதாலதான் மகனை சொல்றீங்க அப்பா நான் கிஃப்ட்களை எல்லாம் நீங்க கண்டுபிடிக்காம தான் உங்களுக்கு நான் தந்துட்டு போக வேண்டி இருக்க போதே ஷோரா சொல்றீங்க மகன் சரி நாங்கள் உங்களுக்கு இந்த சாக்லேட் போக்கே கொடுப்போமா விடுவோமா என்ன செய்வோம் கொடுப்போமா மகனண்டா தாங்கோ இல்லையாடி சொன்னா அப்ப வாங்க நாங்க இப்படியே திரும்பி போவோம் மகனண்டா தாங்கன்னு சொல்லிட்டாரு அப்ப மகன் கொடுக்கல தானே அப்ப நாங்க போவோம் பிரச்சனை இல்லை ஏன் நீங்க தந்திருக்காதுன்னு ஷோரா சொல்றீங்களே தம்பியில பாசம் இருக்குன்னு தானே அக்காக்களுக்கு
இல்லையோ பாசம் இல்லையோ பாசம் இருந்தால் 6 வயது இருக்கு ஆட்டா. அந்த பிடிக்க பிடிக்கிறார் ஆ இப்போ என்ன செய்வோம் அப்போ இந்த சாக்லேட்டு நாங்கள் இப்போ உங்களுக்கு தருவோமா என்ன செய்வோம் இல்லை இப்போ மகன்டா தாங்கோண்டா இப்போ நாங்கள் உங்களுக்கு தந்துட்டோம்டா நீங்கள் சொல்லுவீங்க அப்போ மகன் தான் அனுப்பியிருக்கிறாருன்னு தான் தர்றோம்ண்டு ஆனால் உங்களோட 2000-3000 ஃப்ரெண்ட்ஸ் இருக்குண்ணே ஆ அப்போ நாங்கள் இந்த சாக்லேட்டை வாங்குவோம் இப்போ வாங்கிட்டு கொடுக்க போறீங்களா டோம் என்ன செய்ய போறீங்க சரி பாவமா இருக்கா அப்படியெல்லாம் செக் வைக்க கூடாது தம்பி தந்து தாங்கன்னு சொல்லக்கூடாது என்னன்னா தம்பி நாங்க போய் தந்தேன்னு சொல்லுவீங்க தம்பி தான் தந்தேன்னு பிறகு சொல்லுவீங்க இல்லாட்டி எங்களை டோம் எல்லாம் சாப்பிடுறோம் இப்ப சாக்லேட் எல்லாம் எங்களுக்கே நீங்க செக் வைக்கிறீங்க தம்பி தந்தா தாங்கன்னு சரி பரவாயில்ல வாங்குங்க பாருங்க அங்க பிடிச்சு போஸ்ட் கொடுக்கட்டாம் எங்கட டோமன் சரி சரியா என்ன அன்னைக்கு மகன் நிற்கிறார் பார்த்து கொண்டு நிற்கிறாரு சர்ப்ரைஸையும் பண்ணிட்டு வந்து பார்த்து நிற்கிறாருன்னு நீங்க நினைக்கிறீங்களே என்ன அப்படிதான் நீங்க நினைப்பீங்க நிற்பாரோ அப்ப 24 மணிக்கு இங்க நின்றாருன்னா அப்படியே இப்ப எங்களோட கதைச்சிருப்பாருன்னு நினைக்கிறீங்க எங்களுக்கு அப்படி அட் பண்ணி இந்த அப்பாவுக்கு தெரிஞ்சிருக்கு என்ன செய்வாங்க இதையும் வாங்குறீங்களோ இல்லாட்டி யாரும் தெரியாமலே வாங்க போறீங்களோ இல்லாட்டி உங்களுக்கு இப்போ ஒரு யோசனை வருது இல்ல வேற யாரும் தான் தந்திரிக்கிற போல இருக்காண்டு வரையில ஓ அப்புறம் அவைகள் பிறகு என்ன கவலைப்படுவேன் ஓ இப்போ நான் வந்து உங்களோட ரிலேஷன்ஸ் வந்து மட்டும் எந்த சகோதரன் இருந்தால் நான் எது நடக்கும் சொல்லியிருப்பேன் அச்சு சொல்லியிருப்பேன் இருந்தால் தங்கச்சி இருப்பேன் அக்கா இருப்பா இப்போ நான் ரிலேஷன்ஸ் வந்து மட்டும் சொல்லல உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் உங்களோட ஃப்ரெண்ட்ஸா கூட இருக்கலாம் உங்களோட ஃப்ரெண்ட்ஸா கூட இருக்கலாம் அப்படி நீங்க நினைக்க கூடாது உங்கள நல்ல பாசம் இருந்தா அவ வந்து சந்தோஷப்படுத்த வேணும் 55 வயசு பர்த்டே என்று சொல்லி அவ நினைக்கலாம் தானே மாறிட்டு அவ இப்ப யோசிச்சிருக்கலாமே இல்ல இப்ப எங்களுக்கு சர்ப்ரைஸ் வந்து இப்ப எங்களோட வந்து ஸ்ட்ரைட்டா கதைக்கிறது இல்ல தானே இன்னொரு ஆள் மூலம் தானே கதைக்கிறது அப்படியோ இதுக்கு என்ன ஒரு 2 கிஃப்ட் தான் இருக்கு என்ன உங்களுக்கான அவகாசம் கால அவகாசம் என்ன செய்வோம் சரியா சொல்லணும் கண்டிப்பா ஓ சரியா கவலைப்பட போய் நம்ம இப்போ நீங்க மகன் உங்க மகன் தந்திருப்பாருன்னு சொல்றதுல பிழை இல்லை என்ன உங்களோட மகன் இல்லை தந்திருப்பார் மேபி ஆனா மகன் தெரியல நாங்க சொல்றோம் சரி நீங்க டாம் 2 பேரும் கொடுங்க கிஃப்ட் சேர்த்தா போல வாங்கட்டும் 2 கிஃப்ட் ஏண்டா அந்த பீரியட் முடிஞ்சது தானே அப்ப அப்படிங்க சரியா பாப்பமா என்ன கிஃப்ட் இருக்குண்டு தெரியும் போல கிடக்கு இங்க நிக்கிறாங்களுக்கும் ஏர் சர்ப்ரைஸ் பண்ணி இருக்கணும் ஷர்ட் பிடிச்சிருக்கா டோம் பறிச்சு அங்கால பாதை இல்ல டோம் எடுத்துக்கொண்டு ஓடையில அது பிடிச்சிருக்கா ஷர்ட் கலர் பிடிச்சிருக்கா உங்களுக்கு பிடிச்ச ஒரு ஆள் தான் இந்த கிஃப்ட்டை தந்திருக்கேன் உங்களுக்கு விளங்கிட்டேன்னு என்னடா ஷர்ட் வந்து நெருக்கமான ஒரு ஆள் தான் வாங்கி கட்டாயம் தருமேன்னு மற்ற கிஃப்டையும் பார்த்துட்டு நான் உங்களுக்கு சொல்கிறேன் ஆரண்டு கண்டிப்பாக சொல்கிறேண்ணே சரி அப்போ அந்த ஷர்ட்டை போடட்டுமா
ஆட்களுக்கு முன்னாடி எப்படி அப்பா ஷேப் போடுவேன்? கேக் கட் பண்ணுவோமா? கட் பண்ணுவோம் என்ன? எங்கட கேக் கட் பண்ண போறீங்களோ நீங்க வாங்கின கேக் கட் பண்ண போறீங்களோ? மகன் அனுப்பின கேக் என்ன? கண்டிப்பா மகன் கேக் தானே கட் பண்ணுவோம். சரி ஓகே நாங்க கட் பண்ணுவோம். கத்தி சரியா மகன் சர்ப்ரைஸ் பிடிச்சிருக்கா? சரி எங்கட டோமஞ்சேரி பிடிச்சிருக்கா? நல்லா பிடிச்சிருக்கா? என்ன சொல்ல விரும்புறீங்க எங்க சிஸ்டர் சர்ப்ரைஸ் டெலிவரி? கொஞ்சம் சத்தமா இளைஞர். நன்றி. நாங்களும் உங்களுடைய பிறந்த நாளையொட்டி மேலும் நீங்கள் 100 ஆண்டு காலம் தேக நலத்தோடு சிறும் சிறப்புமாக வாழ எங்களோட சிஸ்டர் சர்ப்ரைஸ் டெலிவரியூடாக எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். இப்போ எங்களோட டோமிஞ்சி டான்ஸ் ஒன்று போடுவோமா? ஒரு டான்ஸ் கூட மகன் சந்தோஷப்படுவார் தானே? வெளியில போயிட்டு ஒரு டான்ஸ் ஆடிட்டு சரியா?